வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மே 4, 2024, 4/5/2024, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:08 வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 8:40 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் சரியில்லை. கடகம் மற்றும் சிம்மராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஏகாதசி. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு செவ்வாய் புதன். இன்று மாலை 4:38 அதாவது 4:38 PM சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் காரணமாக மாலை 4:38 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு அதாவது 4:38 PM மேல சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று பகல் முழுவதும் அதாவது மத்தியானம் 4 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் சோர்வு இருக்காது. எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பதில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த பதில் வருவதில் தாமதமாகும். மத்தியானத்துக்கு மேலே மனக்குழப்பம், தடுமாற்றம், எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது திடீர்னு எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நடக்கிறதுனால, அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை வேற, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை நல்ல செய்திகள் வரும். பெருமைகள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். மத்தியானம் 4 மணிக்கு மேலே அதாவது 4:38 PM அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள், வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே வீண் அலைச்சல் அல்லது எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு கடுமையான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும். பகல் வேளையில் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் உங்களை மரியாதையாக பேசுவாங்க. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே பெரிய லெவலில் அதிகாரிகள்லாம் உங்களை மரியாதையாக பேசினா போல் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சின்ன என்ட்ரி லெவல் அதாவது பியூன் அந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் உங்களை தேவையில்லாமல் சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, தொழில் மேன்மை எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலையில் இருந்த சுணக்கங்கள் விலகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அலுவலக ரீதியாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் வியாபாரத்திற்காக அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானம் 4:30 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருகிறார். குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிரை சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்காரு. அதனால் பகல் வேளையில் உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயருவதற்கும் மதிப்பு உயருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 4 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் உங்களுடைய ப்ரமோஷன் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் பிஸ்னஸ் டீல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கூடிய ஒரு யோகமான நாள். மிதுன ராசி. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். தந்தையுடன் மனஸ்தாபம், இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம், உங்கள் உறவுகளுடன் மனஸ்தாபம், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம், இது குழந்தைகளுடனும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முன்கோபத்தை குறைப்பது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் தேவையில்லாத மனசஞ்சலம், கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் ஒரு விதமான சலிப்புத்தன்மை இருக்கும். ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்கும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. அதே சமயம் வேலை ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் வந்ததுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் புதிய அனுபவத்தை பெற்று தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தந்தை வழியில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். தந்தைகிட்டேருந்து வரவேண்டியதெல்லாம் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேலே பல நல்ல செய்திகள் வருகின்ற தொழில் ரீதியான முயற்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. இன்று மாலை 4:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கடத்தை சந்தித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறவிடும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதுமே, அதாவது காத்தாலேருந்தே உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் தடுமாற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக தந்தையுடன் மனஸ்தாபம், பேச்சுவார்த்தையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். மரியாதையாக பதில் சொல்ல கற்றுக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத சஞ்சலங்கள் வரும். உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படும். பண விவகாரங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி நினச்ச நேரத்தில் நடக்காது. இன்றைக்கி நினச்சிங்கன்னா நாளைக்கு காத்தால தான் நடக்கும். நேற்றுக்கு நினச்ச விஷயந்தான் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்குது. அதாவது லேகிங் இருந்துகிட்டே இருக்கிறதுனால வேலையில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் செலவுகள், இளைய சகோதரர்கள் வழியில் செலவுகள், வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள், ஏதோ ஒரு விஷயம், அரசாங்க அதிகாரிகள் வகையில் செலவுகள், உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பு கரையும் அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு பகல் முழுவதும் மனஸ்தாபம் அல்லது மன கிளேசம் உண்டாகக்கூடிய சஞ்சலமான நாள். சிம்ம ராசி. இன்று மாலை 4:38 வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் சர்வபலமாக இருக்கும். எல்லாரும் பார்க்குறவங்களாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு உண்டான நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருக்கும். மாலை 4:38 உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் திடீர் வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தான் வாக்குவாதம் ஏற்படும். உங்கள் அண்ணன், அக்கா,
தம்பி, இந்த மாதிரி உறவுகள்கிட்ட அல்லது கணவன் மனைவி உறவில், குழந்தைகள்கிட்ட இப்படி யார்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் இன்று வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது உங்கள் பேரில் தான் தப்பு வருமே தவிர அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அவங்க பக்கம் தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நிதானத்தை தவற விடும் நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடமான 8ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு மாலை 4:38. அதனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் புலம்புவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தாமதமாகும். நிதானமாக பேசுங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அதாவது சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே தான் முன்கோபம் வரும். எதுக்கு நீங்கள் கோபப்படுறீங்கன்னே தெரியாது. ஆனால் சலனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னி ராசி. 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. அதாவது பூமி தொடர்பான செலவுகள் அல்லது கடந்த காலத்தில் வாங்கின கடன் அடைப்பதற்குண்டான செலவுகளாக இருக்கும். மாலை 4:38 சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் புதன் சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு தேவையில்லாத தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. நர்வஸ் வீக்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு சந்திரன் வந்ததுக்கப்புறம் அந்த நர்வஸ் வீக்னஸ் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சொந்தமாக வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்கோ, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வரவேண்டிய பணமே வராது. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருக்கும். அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் பெரிதாகாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் சாயந்தரத்துக்கு மேலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு, அவருடைய கோபம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வியாபார முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு, அதாவது மாலை 4:38 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, அதுவும் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அதன் மூலமான பயணங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக இன்றைக்கி ட்ராவல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நிதானத்தை தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நிதானமாக செயல்படுங்க, நன்மைகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொதுமக்களிடையே, அதாவது பப்ளிக் ரிலேஷனில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க உதவிகள் அல்லது அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல
செவ்வாய் புதன் சேர்க்கை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும். அதன் பிறகு செலவுகள் குறைந்து சந்தோஷம், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபம், தாயாருடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் ராசிக்கு குரு பார்வை வர்றதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களின் மீது தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகள் உங்களுக்கு அவச்சொல்லை ஏற்படுத்தாது. நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும். எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளிடமிருந்து எதிர்ப்புகள் அல்லது உடன்பிறப்புகளிடமிருந்து எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டில் பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அது சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும். அலுவலக ரீதியான சில குழப்பங்கள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருந்த சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிடிவாத குணத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலோ மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. அதனால் உங்களுக்கு முன்கோபம், இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு காமிப்பீங்க. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு நாள் முழுவதும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது, ஏமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். அதுவும் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று திடீர் தனலாபம் மட்டும் இல்லாமல் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அது உங்களுக்காகட்டும் உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமையான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேலே அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களோ அல்லது உத்தியோக ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலோ ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இன்றைக்கி பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். லாபங்கள் பெருகும், வருமானம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு, தந்தைங்கிற ஒரு பதவி உயர்வு, அண்ணாங்கிற ஒரு பதவி உயர்வு, ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இது குடும்பத்திலும் கிடைக்கும், வெளி வட்டாரத்திலும் கிடைக்கும், அலுவலகத்திலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பான ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, கேட்ரிங் தொழில் பண்ணுறவங்க, தங்க நகை, வைர நகை, வெள்ளி ஆசாரிகள், இவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மகர ராசி. 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை மாலை 4 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் நடக்கும். வீட்டில் வாக்குவாதம் இருக்குது. ஆனால் சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே அந்த வாக்குவாதமே ஒற்றுமைக்கும் சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு அரசாங்க வகையில் சில உதவிகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம். அதாவது 8ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வலுக்கும். அலுவலக ரீதியான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் தசமஸ்தானத்தை சூரியன் பார்க்கறதுனால அஃபிஷியல் என்விரான்மெண்ட் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கும். ஆனால் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே அந்த பாதிப்பே உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 4:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:38 வரைக்கும் மனச்சோர்வு இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது மத்தியானம் 4:30 மணி வரைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால குழந்தைகளிடம் அன்பாக பேசுவீர்கள், உடன்பிறப்புகளுடன் அன்பு பாராட்டுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா கிட்டேருந்தோ அம்மா கிட்டேருந்தோ பூர்வீக சொத்து பங்கு வருவதற்கு உண்டான நேரம். இது சாயந்தரம் தான் தெரிய வரும். அதனால் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பகல் வேளையில், அதாவது மத்தியானம் 4:30 மணி வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வண்டியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள், அதாவது டிராஃபிக் கான்ஸ்டபிளோ யாராவது ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி, ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முரட்டுத்தனமாக முடிவு எடுப்பீங்க. அந்த முரட்டுத்தனத்தை விட்டுட்டு செயல்படுறது நல்லது. தந்தையுடனோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் ஒரு விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில் மனசில் குருட்டு தைரியத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சில ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மதியம் 4 மணிக்கு மேலே, சாயந்தரம் 4:38 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு இருக்காது. எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு சிலர் எதிராக செயல்பட்டு இருந்தவங்க இப்பொழுது விலகிறதுக்கு உண்டான நேரம். அந்த விலகக்கூடிய நேரத்தில் போயிட்டு திருப்பி வம்புக்கு இழுக்காதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழிலில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் அல்லது தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்று கவலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானம் 4:30 மணி வரைக்கும், 4:38 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அந்த சமயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஆனால் அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. மதியத்திற்கு மேல் குழந்தைகள், உடன்பிறப்புகள் மற்றும் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பார்ட்னர்ஸ் ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறாமல் இருந்தால் காரிய வெற்றிகள் ஏற்படும். கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கடன் கொடுக்கறது, இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கி 3வது ஆள்கிட்ட கடன் கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து விரைய சனி போயின்னு இருக்கு. செலவுகள் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பகல் வேளையில் மனக்கவலைகள், செலவுகள் ஏற்படும். மருத்துவ ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்சமாக இருக்கார். உங்கள் ராசியை விட்டு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்கள் உடம்புல சோர்வு இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவர் உங்ககிட்டேருந்து ஒரு புத்துணர்ச்சி எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படும். மாலைக்கு பிறகு புது தெம்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வீட்டு பராமரிப்பு செலவுகள், வீடு மனை ரெஜிஸ்ட்ரேஷன், வீடு மனை வாங்கும் பொழுது சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையிலோ அல்லது தந்தை வழியிலோ எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மாலைக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.